இன்னைக்கு திங்கக்கிழமை லீவுனால இன்னைக்கு மஷ்ரூம் பிரியாணி வீட்டில் சமைச்சு சாப்பிடணும் போல இருந்துச்சு. அதனால இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி சமைக்க போகிறோம். அதை உங்களுக்கு காட்ட போகிறோம். நம்ம வீடியோ நீங்கள் முதல் தடவை பார்க்குற சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தலாம். மஷ்ரூம் 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் தக்காளி, புதினா, மல்லி, வெங்காயம், பச்சை மிளகா 2, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி, பூண்டு, அப்புறம் வந்து நம்ம மஷ்ரூமை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி ஃப்ரெஷ்ஷாக. அதுக்கப்புறம் என்ன போடலான்னு பார்த்துக்கலாம். வந்து தேவையான அளவுங்க பிரியாணி மசாலா 1 ஸ்பூனு. எத்தனை ஸ்பூன் போடுறேன்? 1.5 ஸ்பூனு பிரியாணி மசாலா, 2 பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் நம்ம 2 வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தை நல்லா வதக்கணுமோ. வெங்காயத்தை வந்து இந்த பச்சை வாடை போகிற வரையும் நல்லா வதக்கணுங்க. ஃபஸ்ட்டு 2 பிரியாணி இலை மட்டும் போட்டால் போதும். நல்லா பச்சை வாடை போகிற வரையும் வதக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து இது பொன்னிறமாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம தக்காளி போடணும். தக்காளியை மறிஞ்சு வச்சு தான் போட்டோம். தக்காளியை வந்து நம்ம நல்லா வதக்கணும். வதங்கணும், நம்ம கொஞ்சம் வதங்கணும். இந்த பச்சை வாடை போகணும். நல்லா பொன்னிறமாக அது வதங்கினா தான் அதோட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போடுறோம். ஒரு 3 ஸ்பூன் அந்த அளவு, நம்ம தேவையோட அளவு போட்டால் போதும். புதினா ஒரு கைப்பொடி, அப்புறம் வந்து மல்லி கொஞ்சம். இப்போ வந்து காளான் போட போகிறோம். 2 பாக்கெட் காளான், காளானை வந்து நல்லா அந்த மசாலாவோட கிண்டணும். நல்லா போட்டு அப்படியே அந்த மசாலாவும் அதுவும் அந்த காளானும் ஒட்டணும். அப்படியே அப்போ தான் அது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். காளானை அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். காளானுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம், நம்மளுக்கு தேவை உள்ளது மட்டும் போட்டால் செக் பண்ணிக்கணும். 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 ஸ்பூன் பிரியாணி மசாலா, 1/2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள். இது மட்டும் போட்டால் போதும். இது அப்படியே அந்த மசாலாவோட கிண்டணும். இல்லை அந்த மசாலா வந்து அப்படியே அதில் கிண்டணும். இது எப்படி இருக்குது பாருங்களேன், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது, செம்மையாக இருக்குது மஷ்ரூம் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தயிர் வந்து நம்ம 2 ஸ்பூன் போட்டால் போதும். 2 ஸ்பூன் தயிர். தயிரோடு அப்படியே மறுபடியும் அப்படியே கிண்டணும். நல்லா அப்படியே அதை எல்லா மசாலா ஒன்று சேர்ந்து அப்படியே எப்படி எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குப்பாங்க, செம்மையாக இருக்குது. இந்த மஷ்ரூம் கிரேவி பண்ணால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்கு பாருங்க. காளான் ஓரளவு வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் அப்படியே கிண்டி விடணும். எல்லா பக்கம் கொஞ்சம் வேகிற மாதிரி அப்படியே கிண்டி விடணும். எப்படி இருக்கிறோம், எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கிறோங்க. இங்கே இருக்கிறோம். நல்லா கிண்டி விட்டுருணும். 2 கிளாஸ் தண்ணிக்கு 4 கிளாஸு சாப்பாடு. தண்ணி ஊற்றியாச்சு. இந்த கொஞ்சம் முறை கட்டின பிறகு அரிசியை போட வேண்டியதுதான். எப்படியும் 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதுங்க. முறை கட்டிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து அரிசியை போட்டோம். அரிசியை 2 கிளாஸ் நம்ம போட்டு வச்சு ஊற வச்சது நம்ம அந்த அரிசியை போட்டுருவோம். 2 கிளாஸ் அரிசியை நம்ம அதை அப்படியே மசாலாவோட சேர்த்து அப்படியே கிண்டி விடணும். அரிசி தேவையான அளவு கல்லுப்பு போட்டால் போதும். அப்படியே மேலாப்புல தூக்கிட்டா போதும். இதார வந்து மறுபடியும் அப்படியே கிண்டணும். குக்கரை மூடி வச்சிடலாம். எல்லா மசாலா போட்டாச்சு. வந்து ஒரு 2 விசில் விட்டா போதும், ரெடி ஆயிடும்.
ஓப்பன் பண்ணியாச்சு. மஷ்ரூம் பிரியாணி ரெடி. அப்புறம் வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம். இந்த நெய்யோட நம்ம அப்படியே கலரணும், அப்படியே மேலாப்பில். பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சம்பல், வெங்காய சம்பல், மஷ்ரூம் பிரியாணி. இதை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்ம சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். மஷ்ரூமு, உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குங்க. உரப்பும் கரெக்டாக இருக்குது. வீடியோக்காண்டி சொல்கிறேன் நினச்சிக்காங்க, ஆனால் உண்மையிலே நல்லா இருக்குது. முன்னாடி நல்லா பண்ணுவாங்க, நல்லா இருக்குது மஷ்ரூம் பிரியாணி. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வெங்காய சம்பல் மாதுளை போட்டது. வெங்காய சம்பளம் கரெக்டாக இருக்குது. வீட்டில் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா வாரத்துக்கு ஒன்றா லீவ் அன்னைக்கு நம்ம மனைவி கூட ஹெல்ப் பண்ணிவிட்டு அவங்க கூட சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா உண்மையிலே சூப்பராக இருக்குது. மஷ்ரூம் பிரியாணி வந்து வீடியோக்காண்டி சொல்கிறேன்னு நினச்சிக்காங்க, உண்மையிலே நல்லா இருக்குது மஷ்ரூம் பிரியாணி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்து நாங்கள் மேலும் மேலும் வீடியோ போடும்போது எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ அடுத்த வீடியோ பாய்.